Example 7.8 find integration of cos 2x minus cos 2 theta by cos x minus cos theta. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம நல்லா இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரேஷன் ஈக்குவல் டு cos 2x minus cos 2 theta by cos x minus cos theta into dxனா ஃபஸ்ட்டு cos 2x ஃபார்முலா நம்ம டிக்னாமெட்ரியில் இருக்கும். cos 2x equal to 2 cos square x minus 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? அதை தான் இன்ஸ்டெட் ஆஃப் cos 2xக்கு பதில் நம்ம 2 cos square x minus 1 தூக்கி இங்கே போட்டுக்கணும். இதுக்கு பதில் இதை தூக்கி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதேமாரி cos 2 thetaக்கு பதில் 2 cos square theta minus 1 தூக்கி போட்டுடுறோம். டிவைடட் பை cos x minus cos theta into dx. நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இந்த சம்மு கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கவனிச்சிக்கிட்டிங்கன்னா அப்போது அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் 2 cos square x minus 1 இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 cos square theta மைனஸ் ப்ளஸ் 1 பை cos x minus cos theta into dx அப்படின்ட்டு இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற 2வையும் இங்கே இருக்கிற 2வையும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் தூக்கி போட்டுறோம். இன்டெகிரேஷனுக்கு முன்னாடி இங்கே போட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம அது வெளியில் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இங்கே அடுத்தது என்ன இருக்கும்? இந்த ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா cos ஸ்கொயர் எக்ஸ் இந்த மைனஸ் அதை போட்டுறோம். cos ஸ்கொயர் தீட்டா அது மட்டும்தான் அங்கே இருக்குது இல்லைங்களா? அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். பை cos x மைனஸ் cos தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த 2 வந்து நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட்டு. அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு 2வை தூக்கி நம்ம வெளியில் தூக்கி இங்கே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஐடென்டிட்டி ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஏ ஸ்கொயர் மாரியும் மைனஸ் இது பி ஸ்கொயர் மாரி இருந்தால் அப்போ cos எக்ஸ் ப்ளஸ் cos தீட்டா இன்ட்டு cos எக்ஸ் மைனஸ் cos தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ் பை cos எக்ஸ் மைனஸ் cos தீட்டா அப்படி நம்ம போட்டுட்டோம்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மேலே இருக்கிற நியூமரேட்டரையும் கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துச்சு. இன்டெகிரேஷன் சிம்பல் போட்டுறோம். இப்போ cos x இருக்குது ப்ளஸ் cos தீட்டா போட்டுட்டோம் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் ரிமைனிங் இருக்குது. அது ரிமைனிங் அப்படியே நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படின்னா 2 இன்ட்டு cos x into dx plus 2 into cos theta into dx அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இன்டெகிரேஷனையும் போட்டுக்கணும், டிஎக்ஸையும் போட்டுக்கணும். இன்டெகிரேஷனையும் நம்ம போட்டு டிஎக்ஸ் போடலாம். இப்போ காமனாக இப்படி தூக்கி நம்ம போட்டுட்டோம். ரெண்டுத்தையும் இது இன்க்ளூட் மட்டும் பண்ணி இப்படி போட்டுட்டோம். ஃபைனலில் நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னம்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? நமக்கு இப்போ 2 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் cos x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு cos தீட்டா டாட் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2க்கு 2 அப்படியே போட்டுடுறோம். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணும்போது இந்த இன்டெகிரேஷன் சாம்பிளும் டிஎக்ஸும் வராது. இன்டெகிரேஷன் பண்ணால் cos xக்கு என்ன வரும்? sin xன்னு நம்மளுக்கு வந்துடும். போட்டாச்சு. ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. இந்த 2வை தூக்கி இங்கே போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ cos x நம்ம சிட்டிஸ் அப்படியே cos x தான் இங்கே வருது. புரியுது இல்லை? அதை ஹோலாக தூக்கி நம்ம போடும்போது நம்மளுக்கு இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் டிஎக்ஸுக்கு இந்த டிஎக்ஸ் வந்துடும். 2 dx ப்ளஸ் சி. அப்போது i ஈக்குவல் டு 2 sin x ப்ளஸ் 2x cos தீட்டா ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா?